இப்போ சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 கரண்டி, 2லேருந்து 3 கரண்டி கிரேவிக்கு. எண்ணெய் சூடான உடனே நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அதாவது 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இது பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் வந்து பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து வதங்கின உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கின உடனே வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ண உடனே ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் ஃபுல்லே வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து மண்சட்டி தான்றதுனால ஃபுல்லை வச்சே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லேசாக வதங்கி கண்ணாடி மாதிரி வரணும். இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா சிக்கனை வந்து நம்ம வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லே வச்சுட்டு நம்ம 2 வதக்கிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணோன்னே ரொம்ப தண்ணியெலாம் இப்போ ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா இதை வந்து ட்ரையாக பண்ண மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பெருசாக ஊற்ற போகிறதில்ல. ஒரே 1 டம்ளர் தண்ணி, 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்படி பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதனால் 1/4 ஸ்பூன் போதும். இதை லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டு பச்சை மிளகா ஒரு 2 வந்து கீறி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸ்டவ் ஃபுல்லே இருக்கட்டும். மண் சட்டின்றனால இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. இது சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறதுலேருந்து தண்ணி இருக்குது. அதனால் அந்த தண்ணி வந்து ஊறி வந்துட்டுருக்கு. இதோட என்ன பண்ணிடலாம்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ஓகே,
இருக்கட்டும். இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சொன்னேன், 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் ஃபிஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, 1 டம்ளர்ன்றது 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது வந்து சிக்கன் வேகிறதுக்கு தான், ஏன்னா நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். சிக்கன் வேகிறதுக்காக நான் இந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இப்போ பச்சை மிளகா நேராக கீறி போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்காக, குழம்பு கொதிக்கிறதுக்காக. கொதிச்ச உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை குறைச்சிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பழுத்த பச்சை மிளகா தான் இருக்குது, அதை ஆட் பண்ண போகிறேன். 2 உடச்சி போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஸ்டவ் ஃபுல்லே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி வற்றலை, ஆனால் சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஓப்பன்லேயே விடலாம் ஒரு 5 நிமிஷம். இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்ஸு. இந்த நேரத்தில் வந்து கஸ்தூரி மெத்தி வந்து நம்ம நல்லா கையில் நல்லா கசக்கி போடலாம். இப்படி ஒரு சிட்டிகை எடுத்துட்டு இதை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி போடணும். ஸோ என்ன ஆகும்னா வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வற்றிடுச்சு, எண்ணெயும் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதை பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து தண்ணி வற்றுறதுக்கு விடும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கடலை மாவு இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ட்ரை ஆகிறதுக்கு ஓகேங்களா. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ட்ரையாக பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். இந்த கிரேவி எதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்னா, சாப்பாட்டோட வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாட்டோட விரவி சாப்பிட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபுல்லாக இருக்கட்டும். திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த கடலை மாவுலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்த உடனே ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இறக்கிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இதோ ஓரத்துலலாம் பாருங்கள், எல்லா ஓரத்துலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்.